Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு கேன்சர் எக்ஸ்பிளைன். எங்களுடைய குரூப் 16ஓட கடைசியா இன்னும் கணக்கு ஃபுல்லா முடிய போகுது. ஒரு சந்தோஷமான விஷயம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் 16ல இருக்கிற பின்னலைகள் ரெண்டு H2S ரசாயனம் மற்றும் SO2 ஆகிய ரசாயனங்களை பற்றி பார்ப்போம். ரைட், அதான் எழுதி வச்சிருக்கேன் டைம் சேவிங்க. ஓகே, H2S பாத்தீங்கன்னா இல்ல பாக்ஸ் தந்திருப்பேன் பாருங்க. தந்திருக்கிற பாக்ஸ்ல முதலாவது வலது பக்கம் இருக்கிற சின்ன பாக்ஸ், இடது பக்கத்துல இருக்கிற சின்ன பாக்ஸ்ல அதன் இயல்புகளை பத்தி எழுத போறீங்க. என்ன? நிறமற்றது. H2Sக்கு நிறம் இல்லை. மனம் என்ன? கூழ் முட்டை நிறமானது. சாரி, கூழ் முட்டை மனத்தை உடையது. தெரியும் தானே? அடுத்தது நச்சுத்தன்மையானது. எது? H2S ஒரு நச்சுத்தன்மையான வாயு. அடுத்தது மென் அமிலங்களை உருவாக்கும். ரைட், என்ன? இது மென் அமிலம். அடுத்தது நீருடன் சிறிது கரையக்கூடியது. முழுமையாக சிறிது. நிறமற்றது, கூழ்முட்டை மனமுடையது, நச்சுத்தன்மையானது, மென் அமிலம், நீரில் சிறிது கரையக்கூடியது. இதோட பண்புகள். அதுல அப்படியே சின்ன பாக்ஸுக்கு பக்கத்துல நீட்டா ஒரு கட்டையா ஒரு பாக்ஸ் இருக்குமே, அதுல உற்பத்தின்னு போட்டு எழுத போறீங்க. H2- ஓட H+ சேர்த்தா பாருங்க, H2- ஓட H+ அமிலம் சேர்த்தா H2S உருவாகுது. ரைட், அப்ப என்ன? H2- ஒரு சல்பைட்டுக்கு அமிலம் சேர்க்கும் போது H2S வாயு வெளியேறும். அப்ப பாருங்க, சோடியம் சல்பைட்டுக்கு HCl சேர்க்கிற H2S NaCl வருது. எக்ஸாம்பிள். இது அந்த பாக்ஸ்ல எழுதிட்டீங்களா? ரைட், இதோட இது ரெண்டு சாப்டர் முடிச்சு. அடுத்தது கீழே சரி, அடுத்த இதுக்கு கீழே இருக்கிற சின்ன பாக்ஸ்ல அமிலம் இயல்புடையது, அமில இயல்புன்னு போட்டு கோடு போட்டு எழுதுங்க. என்ன செய்யுது? காரத்தோட தாக்கும் போது அமிலமாக தொழிற்படுது. காரத்தோட தாக்கும் போது அமிலமாக தொழிற்பட்டு Na2S H2O விளையா தருது. இன்னொரு எக்ஸாம்பிள், அதுல மிகையாக செய்யும் போது NaHS H2O விளைவாக கிடைக்குது. ரைட், நார்மலா செய்த Na2S H2O இல்லாட்டி NaHS H2O. இந்த H2O எதுக்கான அடையாளம்? இந்த H2O எதற்கான அடையாளம்? இந்த H2O இந்த அடையாளம் இருக்கு, நடுநிலை தாக்கும். அப்ப என்ன? காரமும் அமிலமும் தாக்கிடும். அடுத்தது ஒட்சியேட் பாத்தீங்கன்னா H2S தாழ்த்தப்படுது. H2S வந்து இங்க மைனஸ்ல இருந்து -2ல இருந்து -1 போகுது. அப்ப என்ன? தாழ்த்தப்படுது. இது தாழ்த்தப்படுறதால Mgல இருந்து Mg+1க்கு 2+க்கு ஒட்சியேட்டப்படுது. அப்ப என்ன? இது ஒரு ஒட்சியேற்ற தாக்கம். H2S Mg சேர்ந்து MgSH2. அதே மாதிரி Mg+ Na எக்ஸாம்பிள், H2+ மிகையா சேர்ந்தா இதே போல NaHS+H2 ஆக வருது. ரைட், இது ஒட்சியேற்ற இயல்பு. தாழ்த்தல் இயல்புதான் கொஞ்சம் இருக்கு. தாழ்த்தல் தான் என்ன? முதலாக மீனிங் தான் ஒட்சியேற்றப்பட்டு மற்றவர்களை தாழ்த்தும். இது என்ன? -2ல இருந்து 0 ஆகவும் அல்லது +6 ஆக போகும். S மாறும் அல்லது H2SO4 ஆக மாறும். அப்ப Mn2O4- H2S தாக்க போறீங்க என்ன? Mn2+ ஆக தாழ்த்துது. ரைட், இதே 8ல போனா +7ல இருந்து +5 ஆக தாழ்த்துது. Cr2O7 2- +6ல இருந்து +3 Cr3+ ஆக தாழ்த்துது. Fe3+ Fe2+ ஆக தாழ்த்துது. HNO3 NO2 ஆக தாழ்த்துது. H2SO4 SO2 ஆக தாழ்த்துது. Cl2 Cl- ஆக தாழ்த்துது. ரைட், இதத்தான் வலது பக்கத்துல நீட்டமா ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள தாழ்த்தல் எழுத போறோம். இது முடிஞ்சுதா? ரைட், இப்ப அப்படி SO2க்கு வந்தீங்கன்னா இதே ஓடல என்ன சொல்லணும்? பண்பு என்ன? இது உற்பத்தி இங்கால ஒட்சியேற்றும் இயல்பு, கீழே அமில இயல்பு, ஒட்சியேற்றும் இயல்பு, இங்கால தாழ்த்தும் இயல்பு. இதுக்கு எழுத போறீங்க. ரைட், அந்த ஓடெல்லாம் தந்திருக்கு. இது பண்பு, இங்கால உற்பத்தி, அமிலம், ஒட்சியேற்றம், தாழ்த்தல். ரைட், இதுல பண்பு இது அவ்வளவுமே அப்படி வரப்போகுது. SO2க்கு என்ன? கார மனமுடையது. என்ன வாயு? கார மனம். கூழ்முட்டை மனம் வராது, கார மனமுடைய வாயு. நிறமற்றது, கார மனமுடைய வாயு, நச்சுத்தன்மையானது, மென்னமிலம். சரி, நீரில் நன்கு கரையக்கூடியது. மாறும், நன்கு கரையும். நன்கு கரையக்கூடியது. உற்பத்தி பாருங்க, SO3 2- H+ சேர்த்தா SO2 ஆகவும் H2O ஆகவும் மாறுது. ரைட், அப்ப SO2 உற்பத்தி ஆகுது. எக்ஸாம்பிள், சோடியம் Na2H2O3 HCl சேர்த்தா NaCl SO2+H2O வருது. அமில இயல்பு பாத்தீங்கன்னா காரத்தோட அமிலமாக தொழிற்பட்டு Na2H2O H2O நடுநிலையா வருதா? அப்ப என்ன? இது ஒரு அமிலமாக தொழிற்படுது, காரத்தோட தொழிற்படுறதா. ரைட், அடுத்தது
ஒட்சியேட்டுமியம் SO2 என்ன தான் என்ன செய்யுது தான் SO2 +4 இருந்து 0க்கு போகுது அப்ப என்ன தான் தாழ்த்தப்பட்டு ஒட்சியேட்டுது அதே மாதிரி SO2 H2SO சேர்ந்து தான் தாழ்த்தப்பட்டு இது ஒட்சியேட்டு வருது ரைட் இது கிளியர் தானே இது ஒட்சியேட்டு தாழ்த்தும் இயல்பு அதே போல SO2 வந்து +4 இருந்து எழுதாம விட்டவாறு +6க்கு மாறுது இது எல்லாம் +6 தானே எல்லாமே +6 அப்ப தான் ஒட்சியேட்டப்பட்டு மத்த தாழ்த்து Mn2 + Cr அதே மாதிரி Fe3 + Fe2 Cl2 வந்து Cl- ஒரு விசேஷமான தாக்கம் ஒன்றுதான் SO2 NO2 ஓட சேர்ந்து NO கேஸ் ஆகும் SO3 கேஸ் ஆகும் வரப்போகுது ரைட் இவ்வளவுதான் இல்ல இருக்கிற ஃபாஸ்டா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க ரைட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இது அப்படியே இங்க அழிப்போம் அழிச்சிட்டு இப்ப குளோரைட்டுக்குள்ள நீர் பகுப்பு ஒரு சில நோட் சொல்லணும்னு இருந்தேன் அந்த நோட் குறிப்பு இருக்கு அந்த குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லப்படல ரைட் எங்கட பேப்பர் கிளாஸ் போயிட்டு இருக்கு ரைட் டி பிளாக் 800 டி பிளாக் அனைன் கட்டன் எல்லாம் சேர்ந்து 800 எஸ் பிளாக் வந்து 450 பி பிளாக் வந்து 350 எல்லாம் சேர்ந்து கொம்போ ஆஃபர் வந்து 1500 மூட்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா கிளாஸ் டைம் டேபிள் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே 10 to 11 PM உங்களுக்கு கிளாஸ் நடைபெறும் recordings available ரைட் இப்ப அதுக்குரிய பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்க ரைட் அதுல ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் கூட்டம் 15க்குரிய பாயிண்ட் சொல்லுங்க ரைட் பாருங்க ரைட் அதுல முதலாவது தந்திருக்கு என்ன முழுமையான அதை எழுதிக்கொள்ளுங்க முழுமையான நீர்ப்பகுப்பு பாத்தீங்கன்னா NCl3 வந்து H2ஓட சேர்ந்து NH3 ஆகும் HCl ஆகும் போது இதுல என்ன விளங்குது அதுல முழுமையாக வந்து குளோரைட்டுகள் வந்து அகற்றப்படுது அப்ப எழுதுக போயிட்டு முழுமையான நீர்ப்பகுப்பில் Cl அணுக்கள் முழுமையாக அகற்றப்படுகின்றன Cl அணுக்கள் முழுமையாக அகற்றப்படுகின்றன பட் பகுதியான நீர்ப்பகுப்பில் என்ன நடக்குது Cl- அதோட சேர்ந்து இருக்கு Cl அட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்காட்டியும் 1/2வது சோர்ஸோட இருக்கு அப்ப எழுதிக்கொள்ளுங்க அடுத்தது குளோரின் அணுக்கள் பகுதியான நீர்ப்பகுப்பில் தாக்கியருடன் உள்ளன அடுத்தது மூன்றாவது மெயின் பாயிண்ட் வந்து HOCl வந்து உறுதி இல்லாம HCl ஆகவும் பிரிகை அடையுது இதை நீங்க இந்த பாயிண்ட்ல எழுதி காட்டினா போதும் ரைட் HOCl என்ன செய்யுது ஹைப்போக்ளோரஸ் அசிட் என்ன அசிட் ஹிப்ளோகுளோரிக் அசிட் அது வந்து அடிக்கடி கேட்டு வர்றது இது ஒரு பாஸ் பேப்பர்ல எத்தனையா மாண்டுன்னு ஞாபகம் இல்லை ஒரு பாஸ் பேப்பர்ல வந்தது ஹைப்ளோகுளோரஸ் அசிட் எழுதிடுவோம் மேல இது ஒரு ஸ்பெஷல் நேம் ரைட் அடுத்தது கடைசியா 4வது பாயிண்ட் எழுதி விடுங்க பகுதியான நீர்ப்பகுப்பையும் முற்றான நீர்ப்பகுப்பையும் அதன் விளைவுகளை வைத்து உயிர்த்தறியலாம் இது என்ன நம்மளுக்கு உயிர்த்தறியலாம் ரைட் அதுக்குரிய முடிஞ்சுதானே இப்ப கூட்டம் 14 முதல் பக்கத்தை பார்ப்போம் ஆக்சிஜனின் பிரதிருப்பங்கள் என்னென்ன O2 O3 மாத்திரம் O2 O3 ரைட் அதான் கேட்டு O2 வந்து சுவாசத்துக்கு தேவையான வாயு எல்லாம் தெரிஞ்சது தேவையில்லை O3 வந்து ஓசோன் என்ன வேற பயன்படுத்துறது நீரை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது எழுதி கொள்ளுங்க ரைட் குளோரின் யூஸ் பண்றது அல்ல ஓசோன் யூஸ் பண்றது ஓசோன் வந்து கொஞ்சம் கோஷ் கூடுன்றால பயன்படுத்துறது இல்லை பட்
ஓசோன் வந்து நீரை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துது. அடுத்தது பாருங்க, சல்பரிக் பிரதிருப்பங்கள் 2 வடிவத்துல இருக்கு. கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அமோஃபஸ் ஃபார்ம்டு, கிறிஸ்டலின் ஃபார்ம் அமோஃபஸ் ஃபார்ம்டு. அதாவது பளிங்குரு, மற்றது தமிழ்ல பளிங்குரு அற்றன்னு எழுது. தூள் தன்மை அப்படின்னு சொல்றது, பட் பளிங்குரு அற்றன்னு எழுதுனா சரி. பளிங்குல என்னென்ன இருக்கு? சாய் சதுர கந்தகம். என்ன கந்தகம்? சாய் சதுர கந்தகம். ஒரு சரிவு கந்தகம். இதுக்கு கூழ் கந்தகம், பிளாஸ்டிக், இதெல்லாம் என்ன? பளிங்குரு அற்றது. அடுத்தது கந்தகப்பால். அடுத்தது H2O2 பத்தி வடிவா தந்திருக்கு பாருங்க. பாகுத்தன்மை உள்ள திரவம். பாகுத்தன்மைனா பிசிக்ஸ்ல கடைசி பாடத்துல வரும், பிசிக்கு மையம். ஒட்டக்கூடியது கொஞ்சம், ரைட்? ஈக அளவாக செல்ல ஒரு ஃபோர்ஸ் ஒன்று காணப்படும். சூரிய ஒளியின் பிரசன்னத்தில் டைப்பாக விட்டுருக்கேன். H2O மற்றும் O2 ஆகியவற்றை தரும், ரைட்? H2O மற்றும் O2 ஆகியவற்றை தரும். கிருமி கொள்ளும் இயல்பையும் வெளிற்றும் இயல்பையும் கொண்டது. என்ன? கிருமி கொள்ளும் இயல்பும் வெளிற்றும் இயல்பையும் கொண்டது. அடுத்த, நீரை விட அதிக கொதிநிலை. தெரிஞ்ச விஷயம். மேன் கொதிநிலை கூட நோவலா பார்த்தாங்க, லண்டன் செய்படி பார்த்தாங்க. லண்டன் செய்படி என்ன? கொதிநிலை கூட அளவு. அதுல ஹைட்ரஜன் விளைவு கூட காணப்படுது. என்ன? H2O கூட காணப்படுது, ரைட்? அடுத்தது, நீரை விட அதிக அமிலத்தன்மை உடையது, ரைட்? அமிலத்தன்மை கூட H2O2 கூட. ஒரு தளமற்ற மூலக்கூறு. இது என்ன? திறந்த புக் ஷேப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைட்? எப்படி இருக்கும்? ரைட்? இது வந்து அதில் ஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையில்லை, ரைட்? அடுத்த இதுல முக்கியமான விஷயம் வந்து இதை தரப்போகுது. அதில் கீழே இருக்க இடைவெளியில் எழுதி கொள்ளுங்க. இந்த H2O2 ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்த்தையாகவும் தொழிற்படும், ரைட்? இது 2 அழுதி. O2ஆகவும் H2ஓவும் மாறுறதானே. இது என்ன? -1ல இருக்கு. -1ல இருந்து இது 0க்கு போகுதா? இது +1க்கு போகுது, ரைட்? -1ல இருந்து -2க்கு போகுது. இதுதானே +1, ஓக்கு -1. இது என்ன நடக்குது? இங்க ஒட்சியேட்டம் நடக்குது. இங்க என்ன ஒட்சியேட்டம் நடக்குது? இங்க தாழ்த்தல் நடக்குதா? அப்ப தாழ்த்த ஒட்சியேற்றப்பட்டாத என்ன? தாழ்த்தும் கருவி. தாழ்த்தப்பட்ட இது என்ன? ஒட்சியேற்றும் கருவி, ரைட்? MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் தாழ்த்தும். ஏற்கனவே இதை பார்த்ததா? அல்லது MnO2 ஆக தாழ்த்த போகுது, ரைட்? MnO2 ஆக தாழ்த்த போகுது. இது கருங்கபில நிறமுடைய, ரைட்? Cr2O7 மைனஸ் Cr3 பிளஸ் என்ன? +6ல இருந்து +3 மாத்துது, +2 மாத்துது, +7ல இருந்து +4 மாத்துது, ரைட்? அடுத்து ஒட்சியேற்றும் கருவி PbS என்ன செய்யுது? PbSO4 ஆக மாத்துது, ரைட்? இது கருப்பு நிறமானது. என்ன? கருப்பு நிறமானது. இது வெள்ளை நிறமானது. இது எழுதி கொடுங்க நீங்க. அடுத்தது Br - I-, இது நிறமற்றது. என்ன நிறமா மாறும் நீங்க சொல்லுங்க. Br2 ஆகவும் I2 ஆகவும் மாறும், சரியா? Br என்ன நிறம்? செங்கபிலம். I2 ஊதா. எழுதி கொள்ளுங்க. அடுத்தது Fe2 பிளஸ் என்ன செய்ய போகுது? ஒட்சியேற்றண்டா. வேற, ரைட்?
CR3 plus CR2 2 minus சாரி CrO4 தான் முதலா மாற்றும் 2 minus மாற்றும் ரைட். இவ்வளவுதான் இதுல இருக்க ரசாயனம். இத்துடன் எங்களுடைய முழுமையாக இன்ஆர்கானிக் ரிவிஷன் முழுமையாக முடிஞ்சது. இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ்ல தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹ். இத்துடன் முழுமையாக முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து முழுமையாக இணைந்து பயன்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையா நன்றி. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் தந்துருக்கீங்க. உண்மையா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் நோட்ஸ்ல நாங்கள் தான் இப்போ வழங்குறேன். பட் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் பப்ளிக்கா வழங்கப்படும். அது வந்து உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.